வணக்கங்க. கடையில் வாங்குகிற பூரி மட்டும் பொஸ் பொஸ்ன்னு பெருசாக உப்பி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் போடுற பூரி எப்போ போட்டாலும் அப்பளம் மாதிரியே வருது. டோன்ட் வரி, ஃபீல் பண்ணாதீங்க. இந்த நியூ இயர்லேருந்து நம்ம வீட்டில் போடுற பூரியும் பூரி மாதிரியே குண்டு குண்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. எப்போவும் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திங்கன்னா ஒரு 100 கிராம் ரவா தண்ணியில் ஊற வச்சு அந்த மாவில் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு நல்லா மாவு பிணையிறப்போ மாலிஸ் ரொம்ப மாவுக்கு முக்கியம். எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி மாவை கெட்டியாக பிணையிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பூரி உங்களுக்கு குண்டு குண்டாக வருங்க. நல்ல டைட்டாக சப்பாத்தி பதம்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இன்னும் டைட்டாக இருக்கணும். நல்லா டைட்டாக மாவை பிணைஞ்சி ஒரு 10 நிமிஷம் அப்படி தூக்கி மாவை ஓரமாக ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி சின்ன சின்ன பேடாவாக போட்டு பூரி தேய்ச்சி நல்ல எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டில் இருக்கணுங்க. நல்ல புகை வர ஹீட்டில் இருக்கணும். ஹீட்டில் இருக்கப்போ பூரியை போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா புசு புசுன்னு குண்டான சூப்பரான பூரிங்க. பூரியை மட்டுமே சாப்பிடுவாங்க நம்ம வீட்டு குழந்தைங்க. நன்றிங்க.